வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சு போச்சு எல்லாமே. என் புருஷனும் எங்க அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறீங்க. வந்தது இப்படி, வாச்சதும் இப்படி. நான் போய் சாக போறேன். மாமா நான் அப்பயே சொன்னேன் மாமா, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க. பாருங்க மாமா, காப்பத்துல வாங்க. ஐயோ வெளியே வாமா ஆர்த்தி. நீ ஆக்டிங் பண்ணதுல தெரிஞ்சிருச்சு. இந்த பாருங்க, என் பொண்ணு ஆச்சுன்னா சும்மா வர மாட்டேன். நீங்க பண்ற பொறுக்கி தப்பத்துக்கு தான் நான் வந்து பேச போட்டுக்கு. ஆமா கேவலம் 30,000 வாங்குறதுக்கு ரேஸ்த போட்டு என்ன மாமா என்ன சொல்றீங்க? எனக்கு அப்பயே தெரியாம பண்ணி போடுவீங்க. இவர்கிட்ட பிரச்சனை பண்ணி என் பொண்ணு போட போகுது. ஒழுங்கா என் பொண்ணை காப்பாத்துக்க போங்க. இவ்வளவு கெட்ட போடுங்க. அப்போ எதிர்த்து நீங்க கண்டுபிடிச்சீங்க. கெட்டப் எல்லாம் போட்டீங்களே, ஆனா இந்த கண்ணாடியை மாத்துனீங்களா? அதை பார்க்கும்போது சந்தேகம் வந்தது. இருந்தாலும் ஏமாந்துட்டேன். போங்க. கண்ணாடியை கேட்டியா? எப்ப பார்த்தாலும் இந்த கண்ணாடியை போட்டு ஆர்த்திமா சொன்னா கேளு. வேணாம் மா, உனக்கு இதை விட சூப்பரா பொண்ணு பெற்று உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஓகே மாமா ஈஸா